பல்லவ தேசம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியோட களம் நிலவரம் எப்படி இருக்கு, யாருக்கு சாதகமா இருக்கு, அந்த இடத்துல என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது, இது மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இந்த காணொலி விரிவா பார்க்க போறோம். இதுல திமுக தரப்புல இருந்து ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் போட்டிடுறாங்க. அதிமுக தரப்புல இருந்து சிங்கை ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் போட்டிடுறாங்க. பிஜேபி தரப்புல இருந்து அண்ணாமலை அவர்கள் போட்டிடுறாங்க. நாம் தமிழர் தரப்புல இருந்து கலாமணி அப்படிங்கிற ஒருத்தவங்க போட்டிடுறாங்க. இது கோயம்புத்தூர் தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதியாவே பார்க்கப்படுது. எதுக்காகனா பிஜேபியோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த தொகுதியில போட்டிடுறதால மிக பரபரப்பான ஒரு தொகுதியாவே கோயம்புத்தூர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அண்ணாமலைக்கும் அதாவது பிஜேபிக்கும் அதிமுகவும் தான் மிக பெரிய அளவுல ஒரு போட்டியே அந்த இடத்துல இருக்கு. ஏன்னா கொங்கு பெல்ட் அப்படி சொன்னாலே அது அதிமுகவான ஒரு ஃபேவரான ஒரு தொகுதி தான். அந்த இடத்துல மிக பெரிய அளவுல ஒரு கடும் போட்டியை அண்ணாமலை கொடுத்துட்டு இருக்காரு. தன்னுடைய தொகுதியும் பார்த்துக்கிட்டு மற்ற தொகுதியில இருக்கிறவங்களுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு மிக சிறப்பாகவே அண்ணாமலை செஞ்சுட்டு தான் இருக்காரு. இந்த இடத்துல என்ன மாதிரியான பிரச்சாரம் திராவிட கட்சிகள் மேற்கொள்ளுதுன்னா, ஒண்ணு நீ வரணும், இல்லை அப்படிலாம் நான் வரணும், அப்படி ஒரு கான்செப்ட்ல தான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தொடர்ச்சியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ரீதியா பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு மறைமுகமாக அனைத்து உதவிகளும் செய்கிறது திமுக அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அங்கிருந்து வர கள நிலவரம் எல்லாமே இருக்கு. நடுநிலை வாக்காளர்கள், அப்புறம் அங்க இருக்கிற ஓட்டர்ஸ், உள்ளூர் மக்கள்லாம் திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்தே செயல்படுது. இந்த இடத்துல எப்படியாச்சும் அண்ணாமலை தோக்கடிக்கணும் அப்படின்ட்டு பணத்தை தண்ணி போல செலவு பண்றாங்க. அது மாதிரியான விஷயங்கள் நம்ம காதுக்கு வந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் கலைஞரத்தை நன்கு ஆராயும் போது அண்ணாமலை வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டதே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்களா வருது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பிரிவினர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல அதிமுகவுக்கும் பிஜேபி தான் கடுப்போட்டி இருக்கு. ரெண்டு பேருக்குமே ஒரு இழுபறியான ஒரு ஸ்டேஜ்ல தான் முடியும். ஓட்டு வித்தியாசம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருக்காது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15,000 இருந்து ஒரு 50,000க்குள்ளதான் ஓட்டு வித்தியாசம் இருக்கும். அந்த கடைசி நேரத்துல விட்டமின் பா எப்படி அங்க வேலை செய்ய போகுது, அந்த விட்டமின் பாவை முடிவு பண்ணி தான் அந்த இடத்துல ஒரு டிசைட் ஃபேக்டராகவே இருக்கும். வெற்றி யார் தீர்மானிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வருது. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அந்த இடத்துல கூடுதல் கவனம் செலுத்தி பல்வேறு நவீன முறையிலான யுக்திகளை அந்த இடத்துல கையாண்டிருக்காரு. அங்க இருக்கிற நியூட்ரல்ஸ் ஓட்டரோட ஓட்டை பெருமளவுல அண்ணாமலைக்காக தான் சாதகமா தான் விழுது அந்த இடத்துல. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் கோயம்புத்தூரோட கள நிலவரமா இருக்கு. அப்புறம் அண்ணாமலை எதிர்த்து நிக்கிற சிங்கை ராமச்சந்திரன் தொகுதி முழுக்க நன்கு ஒரு பரிச்சயமான ஒரு முகம். அந்த இடத்துல நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு நபர். அதனால அந்த இடத்துல அதிமுகவை நிறுத்தி அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு நிகரான ஒரு போட்டியை தரக்கூடியவரா அந்த இடத்துல சிங்க ராமச்சந்திரன் அவர்கள் இருக்காங்க. திமுகவோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் கள்ள கூட்டணி. ரெண்டு பேரும் அந்த இடத்துல கூட்டணி வச்சுதான் அந்த இடத்துல இது பண்றாங்க, வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தொகுதி மக்கள்லாம் பரவலாவே இந்த விஷயம் பேசப்படுது. இது மாதிரி அப்புறம் நாம் தமிழர் தரப்புல கலாமணின்னு ஒருத்தவங்க போட்டிடுறாங்க. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதத்தை மட்டும்தான் பிரிப்பாங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பார்த்தா அங்க சுத்தமா இல்லை. இது மாதிரிதான் கோயம்புத்தூரோட கள நிலவரம் இருக்கு. அது மட்டும் இல்லாம திமுக தரப்புல இருந்து நாங்க நீர்நிலையை சுத்தம் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா இத்தனை வருஷம் நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க உங்களுடைய ஆட்சி தானே கடந்த 3 வருஷமா இருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் மக்கள் மத்தியில் அதிக அளவுல எழுப்பப்படுது. கடந்த முறை கோயம்புத்தூர்ல வானதி சீனிவாசன் ஒரு அதிர்ச்சி எப்படி அளிச்சாங்களோ அதே மாதிரிதான் திரு அண்ணாமலை அவர்களும் திராவிட கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சி அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் கோயம்புத்தூரோட கள நிலவரமா இருக்கு. கண்டிப்பா அண்ணாமலை வெல்வதற்கான வாய்ப்புகள் ஏராளம். அது மட்டும் இல்லாம மத்திய அரசோட கவனம் அண்ணாமலை போட்டியிடுற கோயம்புத்தூர் தொகுதியிலும் இருக்கு. நேரடியான அந்த பாஜகவோட மேலிட பார்வையாளர்கள் அந்த இடத்துல பிரச்சாரம் பண்றதாகட்டும், அப்புறம் பிரதமர் மோடி போனதாகட்டும், எல்லாமே அண்ணாமலைக்கு சாதகமா இருக்கு. இதுல என்ன மாதிரியான கள நிலவரம் அமையும், மக்களோட தீர்ப்பு எப்படியாக இருக்குங்கிறத தேர்தலுக்கு அப்புறம் தெரியும். நன்றி, வணக்கம் மக்களே.